12th ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸ் 9.3ல ஃபஸ்ட்டு சம். இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம போட போகிறோம். dy/dx ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதான் கொஸ்டின். இதில் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். நம்மளுக்கு dy மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் எக்ஸ்லேயே இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஒயை மட்டும் இங்கே வச்சுட்டு டிஎக்ஸை வந்து இந்த கொண்டு போகிறோம். இது வந்து 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேட்டிங் ஆன் த போத் சைடு இந்த ஈக்குவேஷன் 1 ரெண்டு பக்கமே வந்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது டிஒய்க்கு தனியாக இன்டகிரேட் பண்ணுறோம், இதை தனியாக இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த 1 மைனஸ் காஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு எழுதிக்கிறோம். 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை வந்து 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது நம்ம டிக்னாமெண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா. 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2, 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இதை கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பொதுவாக 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2, இது 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு போகிறோம். 2 கேன்சல் ஆயிரும். இந்த இதை இன்டெகிரல் பண்ணோம்னா ஒய்ன்னு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயருங்கிறது tan ஸ்கொயர். இப்போ tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 dx நம்மளுக்கு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு. அப்போ வெறும் tan ஸ்கொயர் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஏன் நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது டேரெக்டான ஃபார்முலா இல்லை இன்டெகிரலில். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு தேவையானதை நம்ம எப்படி மாற்றினா நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்குதோ அந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போ டேனை சீக்கண்டாக மாற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா tan ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் -1 அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் பை 2 இருக்கிறனால நம்ம எக்ஸ் பை 2ன்னு போடுறோம். சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2 -1 dx. இப்போ சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணோம்னா 2 tan x பை எக்ஸ் பை 2. அதாவது சீக்கன் ஸ்கொயருக்கு வந்து tan x ஃபார்முலா, எக்ஸ் பை 2 வந்திருக்கிறனால 2 முன்னாடி வந்துடும். அப்புறம் மைனஸ் இது dx பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் சி. இவ்வளோதான் ஆன்சர். y ஈக்குவல் டு 2 tan x பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. நம்ம வந்து சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து எந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு இன்டகிரலுக்கு ஃபார்முலா இருக்கோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். தேங்க்யூ.